இந்த மதவாதம் என்பது இந்தியாவிலே கோலோச்சகர தன்மை இருந்தாலும் மதவாதம் கோலோச்ச முடியாத ஒரு மண்ணாகவும், மதவாத வெறித்தனம் என்பது எடுபட முடியாத ஒரு மண்ணாகவும் விளங்குவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. காரணம், அறிவுலக பேராசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இதற்கு பெரியார் தந்திருக்கிற பதில் நமக்கு சான்றாக விளங்குகிறது. RSS அமைப்பு தொடங்கப்பட்ட பிறகு இந்தியா முழுவதும் அந்த அமைப்பு பல பேரை பிரச்சாரத்திற்கு அனுப்பியது. அப்போது தமிழ்நாட்டிற்கு 2 பேரை RSS அமைப்பு அனுப்பியது. ஒருவர் சாவர்கார், இன்னொருவர் மூஞ்சே. சாவர்கார் சேலத்திற்கும் மூஞ்சே தமிழ்நாடு தஞ்சாவூருக்கும் அனுப்பப்பட்டார். 2 பேரையும் தமிழ்நாட்டில் அடித்து விரட்டிய பெருமை இந்த மண்ணிற்கு உண்டு. அடித்து விரட்டப்பட்ட போதுதான் மூஞ்சே நேராக போய் சந்தித்தது தந்தை பெரியாரை. பெரியாரை சந்தித்து பெரியாரிடத்திலே கோரிக்கை வைத்த போது பெரியார் சொன்னார், இந்த நஞ்சு கருத்தை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என உறுதியாக சொன்ன தலைவன் பெரியார் என்பதனால் தான் தமிழ்நாட்டில் மதவாத அமைப்பு காலூன்ற முடியவில்லை. இன்னும் சொல்ல போன நண்பர்களே, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலும் மத கலவரம் நடந்தது. தமிழ்நாடு காவல்துறை ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகத்திற்கும் சென்றது. அப்போது இந்து பத்திரிகை ஒரு தலையங்கம் எழுதியது. என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மத கலவரம் நடக்காமல் அமைதி பூங்காவாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் தந்தை பெரியார் பக்குவப்படுத்திய மண் என இந்து பத்திரிகை தலையங்கம் தீட்டியது. இந்த மண்ணில் எந்த காலத்திலும் மதவாதத்திற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். எந்த ரூபத்தில் மதவாதம் வந்தாலும் பக்தி மதவாதம் என்பதற்கு வேறுபாடுகளை நன்கு அறிந்தவர்கள் தமிழர்கள். அதனால்தான் ஒருவர் சென்னையிலிருந்து புறப்பட்டு நாகூர் தர்காவிற்கு செல்வாரையானால் நாகூர் தர்காவிலே சக்கரை வாங்கி நக்கக்கூடியவர் அங்கிருந்து நண்பர்களே வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு செல்வார். வேளாங்கண்ணி சர்ச்சையில போய் முட்டி போட்டு அவர் நண்பர்களை கடவுளை தொழுவார். வேளாங்கண்ணி சர்ச்சைக்கு போய்விட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வருவார். மசூதிக்கு இன்னும் சொல்ல போனால் நாகர்கோவில் தர்காவுக்கு செல்வதும், வேளாங்கண்ணி செல்வதும், தஞ்சாவூர் செல்வதும், பெரிய கோயிலுக்கு செல்வது என்பது பக்தி. ஆனால் மதவாதம் என்பது நான் சொல்லுகிற கடவுளை தான் கும்பிடணும், நான் சொல்ற உடையதான் உடுத்தணும், நான் சொல்ற சாப்பாட்டை தான் சாப்பிடணும், நான் சொல்றபடிதான் நடக்க வேண்டும் என்பது மதவாதம், மத வெறித்தனம். இந்த மத வெறித்தனத்திற்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. நான் இன்னும் உங்களை சொல்றேன், வடநாட்டிலே மதவாதத்தை கொண்டு ராமனையும் விநாயகனையும் அடிப்படையாக கொண்டு ஆட்சியையும் கலவரத்தையும் நடத்துகிறது சங் பரிவார அமைப்புகள். அந்த ராமனை தமிழ்நாட்டிற்கு தூக்கி வந்தார்கள். 71 தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலிலே ராமன் அடையாளம் காட்டப்பட்டான். ராமனை கொண்டு வந்து தேர்தலில் நிறுத்தினார்கள். எந்த ராமனை தூக்கி வந்தார்களோ அவர்களை மக்கள் படுதோல்வி அடைய செய்தார்கள். பெரியார் ராமசாமியின் கருத்தை உள்வாங்கி கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது என்பது வரலாறு. இந்த
மண்ணிலே ராமனையும் விநாயகனையும் காட்டி கலவரம் செய்ய முடியவில்லை. அதற்கு இப்போது சங் பரிவார் கூட்டம் கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் வேல் யாத்திரை, முருகன் மாநாடு, சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம் மலை இந்த வைத்து மத மோதலை உருவாக்கலாம் என எண்ணுகிறார்கள். இவைகளை நன்கு அறிந்தவர்கள் தமிழ் மக்கள் என்பதனால் இந்த மதவாத கூட்டத்தினுடைய சூழ்ச்சியை புரிந்து புறந்தள்ளினார்கள். நண்பர்களே, இந்த மதவாத அமைப்பு இன்றைக்கு அதிகாரத்தில் அமர்ந்த போது செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஆகஸ்ட் 15 அன்று ஒன்றிய அரசு நண்பர்களே ஒரு விளம்பரம் தந்தது. என்ன விளம்பரம் தெரியுமா? ஒரு பக்கத்தில் காந்தியார் படம், இன்னொரு பக்கத்தில் நேதாஜி படம். காந்தியார் நேதாஜி படத்திற்கு மேலே சாவர்கார் படம். சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை திரிபுவாதம் செய்வதற்கு சாவர்கார் படத்தை முன்னிறுத்தி ஒரு அரசு விளம்பரம் செய்யப்பட்டது. இந்த RSS பற்றி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பேசி நேரு வெளிப்படையாக சொன்னார். RSS என்பது வெள்ளைக்காரனின் கை கூலி. அவருடைய அற்ப பதவிக்கு காத்து கிடந்தவர்கள், சுதந்திர போராட்டத்தின் துரோகிகள், சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்தவர்கள் என வெளிப்படையாக சொல்லப்பட்ட அமைப்பு. ஆனால் இந்த அமைப்பு நண்பர்களே இன்னைக்கு சுதந்திரத்திற்கு நாங்கள் தான் உரியவர்கள் என சொல்லி இந்த விளம்பரத்தை செய்தது மட்டுமல்ல, யார் இந்த சாவர்கார்? இந்த சாவர்கார் வெள்ளைக்காரனுக்கு எழுதிய மன்னிப்பு கடிதம். RSS தலைவராக இருந்த கோல்வார்க்கரை பற்றி வெள்ளைக்காரனுடைய கருத்து என்ன? ஒப்பிட்டு பார்ப்போமேயானால் கோல்வார்க்கரை பற்றி பம்பாய் கவர்னர் ஜெனரல் என்பவர் டெல்லி கவர்னர் ஜெனரலுக்கு வெள்ளைக்காரன் கடிதம் எழுதுகிறான். அந்த கடிதத்தில் சொல்லுகிறான், கோல்வார்க்கர் தந்திரசாலி, வெள்ளைக்காரர்களாகிய நம்மை எதிர்த்து எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாதவர், வெள்ளையனை வெளியேறு போராட்டத்தில் கூட தான் ஒதுங்கிக் கொண்டவர் என்று வெள்ளைக்கார கவர்னர் ஜெனரல் கோல்வார்க்கருக்கு நண்பர்களே சான்றிதழ் தருகிறார். இதைவிட இன்னொரு கொடுமை என்ன உங்களுக்கு தெரியும்? சாவர்கார் வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதத்தில் சொல்லுகிறார், சிறை கொடுமை என்னால் தாங்க முடியவில்லை, என்னை ஆலையில் போட்டு வதைக்கிறார்கள், அரசு கருணை காட்டி என்னை விடுதலை செய்தால் நான் அரசு அமைப்பிற்கு தீவிர ஆதரவாளனாக இருப்பேன், எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கத்திற்கு வெள்ளைக்காரனுக்கு சேவகம் புரியவனாக இருப்பேன் என மன்னிப்பு கடிதம் எழுதியவர் சாவர்கார். இந்த அமைப்பு தான் நண்பர்களே காந்தியை கொன்றது. இந்த அமைப்பு தான் கற்பூரி தாகர் ராஜநாராயண உயிருக்கு உலை வைத்தது. இந்த அமைப்பு தான் காமராஜரை பட்டப்பகலில் தீ வைத்து கொளுத்த முயற்சித்தது. இந்த அமைப்பு தான் மீனாட்சிபுரம் மதமாற்றத்தின் போது டெல்லிக்கு சென்ற எம்ஜிஆரை விமான நிலையத்தில் தாக்கி திருப்பி அனுப்பியது. இந்த அமைப்பு தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை பயன்படுத்தி 2000க்கும் மேற்பட்ட சிறுபான்மை மக்களை குஜராத்திலே படுகொலை செய்தது. இந்த அமைப்பு தான் நண்பர்கள் பில்கிஸ் பானுங்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணை வன்புணர்ச்சி நடத்தியது. இந்த அமைப்பு தான் கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து உள்ளே இருந்த சிசுவை எடுத்து சுவரில் அடித்துக் கொன்றது. இந்த அமைப்பு தான் நண்பர்களே மணிப்பூரிலே பெண்களை நிர்வாண ஊர்வலம் நடத்தி எரித்து கொன்றது. இந்த அமைப்பு தான் நண்பர்களே மிகப்பெரிய அளவில் தொழுநோயாளிகளுக்கு மருத்துவம் செய்ய வந்த ஒரு வெள்ளைக்காரன் அவருடைய 2 பிள்ளைகளையும் ஜீப்பில் வைத்து கொளுத்தி கொன்றது. இந்த அமைப்பு தான்
பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பிய நரேந்திர தவர்கர் போன்றவர்கள், பன்சாரை போன்றவர்கள், கல்புரிக்கே போன்றவர்கள், கௌரி லங்கஸை போன்றவர்களை படுகொலை செய்தது. இந்த அமைப்பு மதவாதத்தின் மூலமாக இவ்வளவு காரியங்களை சாதித்திருக்கிறது. இந்த அமைப்பை தமிழ்நாட்டிலே நாம் துல்லியமாக அடையாளம் கண்டிருக்கிறோம். நான் கடைசியாக ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இந்த அமைப்பு மக்களுக்கு விரோதமானது என்பதை, மதவாதம் என்பது தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியாது என்பதை இந்த நாட்டிற்கு அறுதியிட்டு சொன்னவர் நம்முடைய தலைவர் வீரமணி அவர்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? மதவாதம் தமிழ்நாட்டிற்கு வராமல் இரும்பு வேலியாக இந்த தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் தலைவர் வீரமணி அவர்கள் தான். வட்டார மாநாடு என RSS எதிர்ப்பு விளக்க மாநாட்டை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி RSS என்ற அமைப்பை நாட்டிற்கு அம்பலப்படுத்தியவர் தலைவர் வீரமணி தான். இன்னைக்கும் மதவாதம் தலை தூக்குகிற போது எச்சரிக்கை மணி அடிக்கக்கூடியவர் தலைவர் வீரமணி தான். 92 வயதிலும் 82 ஆண்டு காலம் இந்த தத்துவத்தை எதிர்த்து மக்கள் மத்தியில் முடங்குகிற ஒரே தலைவன் உலகத்தில் தலைவர் வீரமணி ஒருவர் மட்டும்தான். நண்பர்களே, இந்த தலைவர் எச்சரிக்கை மணியால் தான் தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்கிறார். மதவாதத்தை எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல, நரேந்திர மோடி RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு அஞ்சல் தலை வெளியிடுகிறார். 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு நாணயம் வெளியிடுகிறார். அஞ்சல் தலை நாணயத்தை வெளியிட்ட போது இந்தியாவிலேயே சுயமரியாதை உள்ள ஒரே முதலமைச்சர் எதிர்த்து கண்டித்து அறிக்கை விட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த முதலமைச்சர் நண்பர்கள் கையேந்தி ஆட்சி நடத்தக்கூடியவரல்ல. முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டே சாவது மேலென கருதுகிற சுயமரியாதை மிக்க ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அதனால்தான் 50 முழக்கம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்தார். அந்த 50 முழக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்த ஒரு கருத்தை சொன்னா, மதவெறியை மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். எனவேதான் நண்பர்களே, நான் கடைசியாக உங்களுக்கு சுட்டி காட்டுவது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னான், மத ஓடத்தில் ஏறிய மாந்தரே பல பீடத்தில் சாய்ந்திர என புரட்சி கவிஞர் சொன்னார். நண்பர்களே, மதமாகிய பேய் பிடியாதிருக்க வேண்டும், நல்ல மதி வேண்டும் என வள்ளலார் சொன்னார். இந்த மதவாதத்தை, மத வெறித்தனத்தை அடையாளம் கண்டு ஒழித்திருக்கிற அமைப்பு, இந்த அமைப்புகளுக்கு இந்த மண்ணில் இடமில்லாமல் சங் பரிவார் கூட்டத்தை விரட்டி அடித்திருக்கிற அமைப்பு இன்றைக்கும் களத்தில் அவர்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிற அமைப்பு. கூடியிருக்கிற இளைஞர்களே, கிடம்பிற்று கான் தமிழ்ச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுகிறது பகை கூட்டத்தை என்பதை உணர்த்துகிற வகையில் இங்க இருக்கிற இளைஞர்கள், இங்க இருக்கிற மாணவர்கள் எதற்கும் அச்சப்பட்டோ அஞ்சு ஒடுங்கியோ இயக்க களப்பணி ஆற்றக்கூடர்கள் அல்ல. நோயில் சாவது பெருமை அல்ல, விபத்தில் சாவது பெருமை அல்ல, லட்சாதிபதியாக சாவது பெருமை அல்ல, கோடீஸ்வரராக சாவது பெருமை அல்ல, MLA MP மந்திரியாக சாவது பெருமை அல்ல. செத்தாலும் மானத்தோடு சாக வேண்டும், சுயமரியாதையோடு சாக வேண்டும் என விரும்புகிற தோழர்கள் நிறைந்திருக்கிற இயக்கம். எனவேதான் மதவாதத்தை முற்றாக அழிப்போம், மதவாதத்தை மண்ணிலிருந்து வேறறுப்போ, மதவாதத்தை குடியோண்டு புதைப்போ, மதவாதத்தை கல்லறை கட்டுவோ, மதவாதத்தை அழித்து ஒழிக்கிற வரையிலும் ஓய மாட்டோம், உறங்க மாட்டோம், அடங்க மாட்டோம் என்பதை எடுத்து சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.